திமுக தான் பிஜேபியோட கார்பன் சீட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுங்க. கேஷ் சென்சஸ் யாரும் எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. பிஜேபி அங்க கேஷ் சென்சஸ் எடுக்க மாட்டாங்க, நீங்க கேஷ் சர்வே எடுக்க மாட்டீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எப்பப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பப்பெல்லாம் காப்பாத்துறது இந்த டிஎம்கே தான். அந்த மாநாட்டுக்கான ஒரு பந்தக்கால் நடுவிழாவே இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா ஒரு பெரிய பில்டப்பா வெளியே தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குல்ல. மக்கள் விரும்பாத ஒரு விஷயத்த நீங்க மீடியால கவர் பண்ணுவீங்களா? அது ரெண்டு விதமா பார்க்கப்படுது. அவரே இறங்கி செய்யறாருன்னு ஒண்ணு பார்க்கப்படுது, இன்னொன்னு அவர் மட்டுமே எல்லா வேலையுமே செய்யறாரு. நம்ம சொல்லணுமா? விளையாட்டுத்தனமா இருக்கிறாங்க, விளையாட்டுத்தனமான ஆட்களா இருக்காங்கன்னு ஒரு பேச்சு வெளியே இருக்கு. தளபதி அவர்களின் தோழர்கள்னா ஒழுக்கமானவங்க அப்படிங்கிற பேர் எடுக்கணும். ப்ரொஃபஷனலா ஒரு ஆக்டரா பேசினதுக்கும் இன்னைக்கான அறிக்கையும் பார்த்திருக்கீங்களா? தளபதி அவர்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாங்க லீடரா. வேலையெல்லாம் நீங்க விட்டுட்டு நீங்க வாங்க, மாநாடு தான் எனக்கு முக்கியம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது. கோர் ஐடியா அதுதான். ஆனா இந்து மக்கள் கட்சி மாநாடே தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விடுங்க, அவங்க எல்லாம் பேசி பெரிய ஆளாக்காதீங்க, விடுங்க. பிற கட்சியில ஸ்டார் பர்சன்ஸா இருக்கிற நிறைய பேர் இந்த மாநாட்டுல தமிழக வெற்றி கழகத்துல இணையதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி விசிகா பிரசிடென்ட் அவர்கள் அருமையண்ணன் சீமான் அவர்கள் மேலும் பர்சனலாவே ஒரு ரேப்போல தான் இருக்காங்க. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எல்லா கட்சியிலயும் மாநாடுங்கிறது பொதுவா இருக்கும். மாநாட்டுக்கு முன்னாடி இந்த பந்தக்கால் நடுறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயமா இருக்கும். அது பெரிய செய்தியா நம்ம பார்த்தது கிடையாது அப்படிங்கிறது தான். ஆனா தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு, அந்த மாநாட்டுக்கான ஒரு பந்தக்கால் நடுவிழாவே இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா ஒரு பெரிய பில்டப்பா வெளியே தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது எப்படி பாக்குறேன்னா, தளபதி அவர்களுக்கு தமிழக மக்கள் மேல தளபதி அவ்வளோ அன்பு வைத்திருக்கார். தமிழக மக்கள் தளபதி அவர்கள் மேல பேரன்பு வச்சிருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான். நீங்க மக்கள் விரும்பாத ஒரு விஷயத்த நீங்க மீடியால கவர் பண்ணுவீங்களா? ரொம்ப சிம்பிள். மக்கள் எதை விரும்புறாங்களோ அதைத்தான் மீடியாஸ் கவர் பண்ணும். தமிழக மக்களுக்கு தளபதி மேல பேரன்பு இருக்கு. தளபதியை தமிழக மக்கள் ஆதரிக்கிறாங்க. அதனால தளபதியை ஒரு சின்ன விஷயம் ட்வீட் பண்ணாலும் அது பெரிய நியூஸ் ஆகுது. ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் சரி, எந்த ஒரு வேலைனாலும் சரி, பொதுச் செயலாளரே இறங்கி செய்கிறாரு, அவர் தான். அது ரெண்டு விதமா பார்க்கப்படுது. அவரே இறங்கி செய்கிறாருன்னு ஒன்று பார்க்கப்படுது, இன்னொன்று அவர் மட்டுமே எல்லா வேலையுமே செய்கிறாரு, அவர் மட்டுமே முக்கியத்துவப்படுறாரு அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் என்னவா? எங்கள் தளபதி அவர்கள் பணிகளை உத்தரவிடுகிறார். எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் வழிகாட்டுறார் தோழர்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற. அவர் ஆல்ரெடி எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. இப்போ ஒரு வாஸ்ட் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை வச்சு தோழர்களுக்கு வழிகாட்டுறாங்க. ஆனால் அவர் மட்டுமே இருக்காரு அப்படிங்கிற இல்லை, அப்படி இல்லை. தளபதியோட உத்தரவை தோழர்கள் பின்பற்றுறதற்கு எங்கள் கழக பொதுச்செயலாளர் அவர்கள் வழிகாட்டுறாங்க. அப்போ ஒரு 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 பார்ட்டியோட நம்பர் 2 அவர் வழிகாட்டுறப்போ, இப்போ அப்படி நீங்க எல்லா பார்ட்டிலையும் பாத்தீங்கன்னா இப்போ ஜெனரல் செக்ரட்டரி தான் ஆர்டர்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படிதான் எங்க கட்சியிலையும் ஆர்டர்ஸை இஷ்யூ பண்ணி அதுக்கான பணிகளை செவடே பண்ணிட்டு இருக்காங்க பொதுச் செயலாளர். முதல் முறையா தன்னுடைய தொண்டர்களுக்கு கடிதம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று போட்டு சொல்லியிருக்கிறாரு. இப்போ ரீல்ஸ் காலம் ஆயிடுச்சு, இப்போ எல்லாமே வீடியோ யுகம்னு வந்துருச்சு. இப்போ கடிதம் அப்படிங்கிற ஒரு ரூட்டை எடுக்கிறதுங்கிறது எப்படியான ஒரு இல்லை, மெசேஜ் கன்வே பண்றோம்ல. இப்போ நீங்க அந்த காலங்களில் கடிதம் எழுதி பத்திரிகையில் பிரசுரிச்சு அனுப்புவோம். இப்போ தளபதி அவர்கள் டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷனால ட்விட்டரில் அனுப்புகிறாங்க. அப்போ மீடியம்ஸ் தான் மாறி இருக்கு. அச்சு ஊடகமா இல்லை சோசியல் மீடியாவாங்கிற மீடியம் தான் மாறி இருக்கு. பத்திரிக்கைங்கிற ஒரு விஷயம் ஒரு கிறிஸ்பாக நம்ம என்ன சொல்ல வரோங்கிற சொல்லியிருக்காங்க. அப்போவுமே எழுத்துங்கிறது மாறாதுல்ல. நீங்கள் ஒரு சில விஷுவல்ஸ் கூட காலகட்டத்தில் அது அவுடேட்டட் ஆயிரும். எழுத்துக்கள் நீங்கள் இன்னமும் பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸ் எழுதின எழுத்து தான் இன்னைக்கு பல நாட்டுகள் அரசு வீழ்றதுக்கும் அதுதான் காரணமா இருக்கு, எழுதுறதுக்கு அவசியமாக இருக்கு. அது மாதிரி எழுத்துங்கிறதுக்கான வீரியம் லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கும். அதனால அவர் இந்த ஃபார்மட் மீன்ஸ் அது ஒரு ப்ரிசைஸா என்ன சொல்ல வரமோ அதை சொல்ல முடியும். அதை டீட்டெயில்டா பேச முடியும். இப்போ ஒரு 3 பக்கத்தை நம்ம ஒரு 15 நிமிஷம் பேசுறது அது ஒரு ஃபார்மட். இது ரிட்டர்ன்ல ஒரு டாக்குமெண்டேஷனா இருக்கும். பொதுவாகவே தமிழக வெற்றி கழகத்துடைய
உறுப்பினராக இருக்கட்டும், அதில் பணியாற்ற தொண்டர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்க, விளையாட்டுத்தனமான ஆட்களாக இருக்காங்கங்கிற ஒரு பேச்சு வெளியே இருக்குது அப்படிங்கிற இடத்துல அவர் கொஞ்சம் எதுவும் சிக்கலாயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாரு, கொடுத்துருக்காரு. நம்ம பார்க்கலாம். ஒரு தந்தை எப்படி வழி நடத்துவாரோ அந்த மாதிரி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் ஒரு 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 அரசு ஒரு மக்கள் இயக்கமா இருந்து நம்ம மக்கள் பணி பண்ற களங்களே வேற. அரசியல் கட்சினா அதற்கான களங்கள் வேற, அதற்கான ஒரு என்டையர் ஒர்க் ஸ்ட்ரக்சரே வேற. இப்போ நம்ம அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு 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 பாப்புலேஷனை வந்து நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல லிஃப்ட் பண்ணணும். இப்போ லிஃப்ட் பண்ணோம்னா என்னென்ன டிஃப்ரென்சஸ்லாம் வரும். எங்கள் மாவட்டத்திலே வந்து இப்போ பஸ்ஸஸ் கிடைக்காத அளவுக்கு சில நெருக்கடிகள், அந்த மாதிரி நம்ம பஸ்ஸஸ் ப்ரொக்யூர் பண்ணுறது, அதுலேருந்து நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நிறைய இடத்துல நம்ம நிற்க வேண்டிய இருக்கும். அதில் பெண்கள் இருப்பாங்க, குழந்தைகள் அலோட் கிடையாது, பெண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கான சேஃப்டிஸை நம்ம வந்து மெசேஜ் பண்ணணும். ஃபுட்ஸு, வாட்டரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த களத்துக்கு எங்கள் தோழர்கள் புதுசு. அதனால இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கணும். அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற தாரக மந்திரத்தை இது பண்ணி பண்ணணும். எந்த ஒரு தளபதி அவர்களின் தோழர்கள்னா ஒழுக்கமானவங்க அப்படிங்கிற பேர் எடுக்கணுங்கிற இதைத்தான் வந்து தளபதி அவர்கள் வந்து மேலே கோடிட்டு காமிச்சிருக்காங்க. கொள்கை அப்படிங்கிறது இந்த மாநாட்டில் தான் தெரிய போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்களும் நிறைய இடத்துல பேசுகிறீங்க, உங்கள் கட்சி சார்ந்த நபர்கள் பேசும்போதும் ஓரளவுக்கு அதை கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. பெரியார் சார்ந்த சித்தாந்தம்ங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. கொள்கையோட சாராம்சம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுங்கள். எங்களோட கோர் வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா சமூக நீதி, மதச்சார்பின்மை, மொழி உரிமை, மாநில சுயாட்சி, இதுதான் எங்களோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸாக இருக்கும். இதற்கு எங்களுக்கு தத்துவ ஆசானுகளாக பெரியார், அம்பேத்கர், காமராஜர் இருக்காங்க. இதுதான் இந்த கோர் பிரின்சிபல்ஸில் இருந்து தான் எங்களோட கட்சியோட கட்டமைப்பு, அதாவது எங்களோட அப்ஜெக்டிவ் இருக்கு. பெரியாரை பின்பற்றுறது அப்படின்னு பெரியாரோட கொள்கைகளை வந்து சாராம்சமாக எடுத்துக்குது அப்படின்னா திமுகவுடைய கொள்கைகளும் திமுகவுடைய சித்தாந்தங்களுக்கும் சார்ந்துதான் இயங்கும். திமுக தான் பிஜேபியோட கார்பன் சீட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுங்க. இன்னைக்கு கேஷ் சென்சஸ் யாரும் எடுக்க மாட்டேன்னு சொல்றான். எனக்கு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேஷ் சென்சஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்க முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்க முடியும். பிஜேபி கவர்மெண்ட் டேரிங்கா சொல்றாங்க நாங்க கேஷ் சென்சஸ் எடுக்க மாட்டோம் அப்படின்னு. அங்க ஹியர் அண்ட் தேர் வந்து கேசவ பிரசாத் மௌரியா மாதிரி ஒரு ரெண்டு பேர் சொல்லலாம். பட் தலைமையில இருக்கவங்க என்ன சொல்றாங்க, கேஷ் சென்சஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இங்க கேஷ் சர்வே எடுக்க மாட்டேன்னு சொல்றது யாரு? கேஷ் சர்வே எடுக்கிறதுக்கு 2013-18 ஆட்சியிலே சித்தராமையா எடுத்துட்டார். இப்போ 2020 அப்புறம் அமைஞ்ச தேஜஸ்வி யாதவ், நிதிஷ்குமார் கம்பெனி வந்து பீகார்ல எடுத்துட்டாங்க. இப்போ ரேவந்த் ரெட்டி பண்ணியிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியோட மேனிஃபெஸ்டோலயே கொண்டு வந்துட்டார். மண்டல் கமிஷன் வந்தப்போ எதிர்த்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வந்து தன்னோட மெயின் அஜெண்டாவே மண்டல் கமிஷனை சொல்றாங்க, ஓபிசி அப்ளிட்மெண்ட்டை சொல்றாங்க. காங்கிரஸே ஒரு மாற்றத்துக்கு வந்துருச்சு. டிஎம்கே வந்து பெரியார் படத்தை பெருசா போட்டுக்கிட்டு பிஜேபியோட கார்பன் சீட்டா செயல்படுது. இதை நீங்க மறுக்க முடியுமா? பிஜேபி அங்க கேஷ் சென்சஸ் எடுக்க மாட்டாங்க, நீங்க கேஷ் சர்வே எடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு அவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எப்பப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பப்பெல்லாம் காப்பாத்துறது இந்த டிஎம்கே தான். டிஎம்கே செய்யாத விஷயங்கள், டிஎம்கே செய்ய தவறுன ஏமாத்தின விஷயங்கள் இவங்க வந்து நம்ம சொல்லல. அவங்க நாங்க நீக்கிறோம்னு சொல்லி மேண்டேட் வாங்க சொல்லல, அவங்க தான் சொன்னாங்க. சொன்னாங்கன்னா சொல்ல நான் போய் சொல்றேன்னா நான் போய் சொல்றேன்னாங்க இல்ல, அவங்க தான் சொன்னாங்க நாங்க வந்தா உடனே நீக்கிடுவோம். இப்போ வந்து அதுக்கப்புறம் அவங்க ஆட்சி 2021 அப்புறம் பல மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. இல்ல இப்ப என்ன சிக்கல், ஏன் நீக்கல, நீங்க எப்படி என்னன்னு பாக்குறீங்க? இல்ல நீங்க வந்து அதற்கான பிராக்டிக்கலான சொல்யூஷனுக்கு போகணும். எங்க தளபதி அவர்கள் வந்து மாணவர்கள் மத்தியில பேசினாங்களே, அதை பிராக்டிக்கலா என்ன பண்ண முடியும்? இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல பதவிக்கு வரும், இந்தியன் ஃபெடரல் செட்டப் உட்பட்டு. இந்த ஃபெடரல் செட்டப் இது வந்தோம்னா 1976ல கல்வியை கொண்டு போய் கன்கரண்ட் லிஸ்ட்ல வைக்கிறாங்க. அதுதான் பிரச்சனைய ரூட்டு. அதை எப்படி நீங்க வந்து சரி பண்ண போறீங்க? ரூட்டை சரி பண்ணா நீட்டுங்கிறது இன்னைக்கு வந்து மெடிக்கல் எஜுகேஷன் கொண்டு வராங்க, நாளைக்கு அது இன்ஜினியரிங் கொண்டு போவாங்க, நாளைக்கு ஆர்ட்ஸ் கொண்டு வருவாங்க. அதான் அவங்க பிளான். தமிழக அரசு வந்து நீட்டுக்கு பயிற்சி எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுங்க. நீங்க அப்படி பயிற்சி கொடுக்குறேன்னு சொல்லி மேண்டேட் வாங்கிருக்கோம். நான் சொல்ல புரியுதா? நீங்க வந்து இப்போ வந்து பயிற்சி கொடுப்பேன்னு சொல்லி மேண்டேட் வாங்கியிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன சொல்லி மேண்டேட் வாங்கினீங்க? நீட் இருக்காது, நீட்டு நாங்க வந்தா இருக்காது, அடுத்த நிமிஷம் இருக்காது, எங்களுக்கு ரகசியம் தெரியும். நீங்க இப்போ நீங்க ஒன்ன சொல்லிட்டு இன்னொன்னு செய்றீங்களா? அது ஏமாத்துறதா இல்லையா? உங்களுக்கு வேணா சொல்றதுக்கு பயமா இருக்குல்ல, எங்களுக்கு பயம் இல்லை.
நீங்க வந்து மக்களை ஏமாத்தி மேண்டேட் வாங்கியிருக்கீங்க. மக்களை ஏமாத்தின உங்களை மக்கள் தகுந்த பாடம் கற்றுத் தருவாங்க. திமுகவுக்கு மாற்றா தமிழக வெற்றி கழகம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். தமிழகத்தின் கொள்கைக்கும் தமிழகத்தின் உணர்வுக்கும் உரிமைக்குமான கட்சியா தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அதை நான் உறுதியா சொல்றேன். தமிழக மக்களின் உணர்வுக்கும் உரிமைக்குமான கட்சியா தமிழக வெற்றி கழகம் இருக்கும். 2026 தேர்தலில் என்ன மாதிரியான ஓட் பேங்க் எதிர்பார்க்கலாம்? உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, இவ்வளோ நாங்க இல்ல நாங்க எங்களோட பணி நாங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கோம். எங்களோட விஷயம் வந்து தளபதி அவர்கள் வந்து உத்தரவின் பேர் மாநாடை வந்து பொதுச்செயலாளர்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மாநாடு நடத்துகிறோம். அதுக்கப்புறம் மக்களை சந்திக்கிறோம். எப்படி வந்து 1972 to 77 புரட்சி தலைவர் அவர்கள் வந்து புரட்சி பயணம்னு சொல்லி மக்களை சந்தித்தார். தமிழகத்தில் இருக்க லூக்கன் கார்னர் கிராமமாக போனார். அந்த மாதிரி மக்களை சந்திச்சு எங்களோட சமூக நீதி கொள்கையை, மதச்சார்பற்ற கொள்கையை எங்க மக்கள்கிட்ட வைக்கிறோம். நேரடியாக விஜய் மக்களை தளபதி அவர்களே தமிழகம் முழுவதும் ஒரு நடைபயணம்ங்கிற மாதிரி இல்ல, மக்களை சந்திப்பார். லூக்கன் கார்னர் ஒவ்வொரு கிராமமும், ஒவ்வொரு நகரமும், ஒவ்வொரு குக்கிராமமும் தளபதி அவர்கள் சந்திச்சு கொள்கையை விளக்குவார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு தளபதி அவர்கள். ஒரு டவுட் என்னன்னா, ஒரு கட்சி தலைவரா இவர் போறாரா இல்ல ஒரு நடிகரா அவர் வந்து மக்கள் முன்னாடி தெரிய போறாரான்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா ஃபேன்ஸா நிறைய பேர் போயிட்டு அவரை வந்து இந்த அறிக்கையிலே பாத்தீங்கன்னா தளபதி அவர்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ஆக்டரா பேசினதுக்கும் இன்னைக்கான அறிக்கையும் பாத்திருக்கீங்களா? தளபதி அவர்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாங்க லீடரா, ஒரு மாஸ் லீடரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாங்க. தோழர்களையும் அதுக்கான பணிகள்ல இருக்காங்க. எப்படி பிரிச்சு பார்க்க போறீங்க? ஏன்னா இப்போ அவர் பொது வெளியில வராரு, மக்கள் மட்டும் நிக்கிறாரு அப்படின்னா இல்ல, நம்ம பேசுறது நம்மளோட செயல்பாடுகள் போ நீங்க கண்டிப்பா அந்த கரிஸ்மாட்டிக் இருக்கதா செய்யும், அந்த ஈர்ப்பு இருக்கதா செய்யும். பட் அதை எதுக்கு யூஸ் பண்றோம்னு இருக்கு. மக்கள் வந்து ஒரு பெருந்திரள வந்து ஈர்க்கிறதுக்கான ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் வந்து தளபதி அவர்கள். பட் அந்த எனர்ஜியை, அந்த அந்த ஜனத்திரளை நீங்க எதுக்கு பயன்படுத்த போறீங்க? கன்ஸ்ட்ரக்டிவா தளபதி பயன்படுத்துவார். மக்கள் இயக்கமா, தமிழ் மண்ணின் உரிமைக்கும் உணர்வுக்குமான இயக்கமா கட்டி அது அதன் மூலமா ஆட்சி அதிகாரத்தில் இருந்தா மட்டும் சொல்லலை, ஆட்சி அதிகாரத்துல இல்லாட்டியும்னா மக்கள் பணி செய்வோம்னு சொல்றோம். ஓகே, இப்போ எம்ஜிஆர் அவர்களை வந்து நீங்க சொல்லும் போது பேசுனதுனால அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் வந்து மக்களை சந்திக்கிறது முழுக்க அவர் ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சி உருவாக்கின பிறகு சந்திச்சது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு 15 வருஷம் திமுகவில் இருந்தார், அங்கேயே எம்எல்ஏவாக இருந்தார். அவருடைய எல்லா படங்கள்லையும் திமுக கூடிய அதிகமாக அவரை மாதிரி யாரும் படங்களில் காட்டியிருக்க மாட்டாங்க. கொள்கையாக விஷயங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கிறது நமக்கு தெரியும். அப்படியான ஒரு பெரிய விஷயத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து மக்களை சந்திக்கிறது அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து விஜய் அவர்கள் நேரடியாக அவருடைய படங்களில் பேசின விஷயங்கள் எதுவும் இப்போ ஒரு செய்ய போகிறது இல்லை. ஒரு முழுக்க வேற ஒரு விஷயம் சமூக பணிக்குள்ளே வராரு. அப்படிங்கும்போது மக்கள் அதை எப்படி கன்சியூம் பண்ணிக்க போகிறாங்க? இது ரொம்ப சுலபமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக ஒரு நிகழ்வு மாதிரி வரலாற்றில் இன்னொரு நிகழ்வு இருக்காது. எங்கள் தளபதி அவர்கள் வந்து உத்தரவின் பேரில், பொதுச்செயலாளர் வழிகாட்டின் பேரில் எங்கள் தோழர்கள் வந்து ஆல்ரெடி விளியகம், படிப்பகம், பயிலகம் அப்படின்னு சொல்லி குருதியகம்னு சொல்லி பல்வேறு மக்கள் நல பணிகளை கடந்த 20 ஆண்டுகளாக செஞ்சுட்டு வராங்க. இது வந்து மக்கள் பணி. பட் வரலாற்றில் நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்குன்னு ஒரு அந்த காலகட்டத்துக்குன்னு ஒரு அரசியல் சூழல் இருக்கும். அப்போ வந்து டிஎம்கே வளர்ந்து வந்த காலகட்டம், ஒரு அப்வர்டு சோசியல் அப்வர்ட் மொபிலிட்டி அப்போ இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா ஓபிசி அப்வர்ட் மொபிலிட்டி பீக்ல இருந்த டைம். ரிசர்வேஷன் மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பெரியார் தான் வாங்கி தரார். அப்படி ஒரு இந்த காலகட்டத்தில் அந்த இயக்கத்தில் அவர் உள்ள போறார். அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மூவ். அதே விஷயம் வந்து இன்னைக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. அந்தந்த இந்த இப்போ இருக்க அரசியல் சூழல்ல தளபதி அவர்களின் கொள்கை கோட்பாடுகளும் அவர்கள் பின்னாடி அழிவகுத்து நிற்கிற பெரிய இளைஞர் படையும் தாய்மார்களின் செல்வாக்கும் வெற்றிக்கு மிகப்பெரிய உறுதுணையா இருக்கும்னு நாங்கள் நம்புறோம். ஓகே, ஒரு மாநாடு நடத்துறதுங்கிறது உண்மையாகவே சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ஒவ்வொரு மாநாடையும் நம்ம பார்க்குறோம். அதுவும் இப்போ இருக்கிற டிஜிட்டல் யுகத்தில் வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயம்னா கூட வீடியோவாக வந்துடுது, வைரல் ஆயிடுது. அப்படிங்கிறது இந்த சேலஞ்சஸை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்? கண்டிப்பாக இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம்னா எங்கள் தோழர்களை வந்து அரசியல் படுத்துறது, அவங்கள வந்து அவேர்னஸாக பண்ணுறது. நீங்கள் வந்து வேகமாக இருக்கிறத விட ரொம்ப நிதானமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப டாக்டிக்கலாக இருக்கிறது முக்கியம். அதே மாதிரி எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இப்போ எங்கள் தளபதியார் நீங்கள் அறிக்கையிலே படிச்சிங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப சாதுரியமாக இருக்கணும். பார்த்தேன். எனக்கு என்ன இப்போ தோணுச்சுன்னா, இப்போ தான் சமீபத்தில் திருமாவர்களுடைய மாநாடுல வந்து கட் அவுட் மேலே ஏறி நிற்கிறது, பல விஷயங்களை வீடியோவாக நம்ம பார்த்தோம்.
அதோட வெளிப்பாடா கூட இல்ல இருக்கலாமோ, அப்படி ஒரு இல்ல. அச்சம் இருக்கோ? இன் ஜெனரல் தான். இன் ஜெனரல் தான் அது. ம். இது வந்து அவங்க மாநாட்டுல மட்டும் இல்ல. பட் அப்படி நம்ம சொல்லப்போனா பல கட்சிகள் மாநாட்டிலையும் நம்ம சொல்ல முடியும். ம். நீங்க பர்ட்டிகுலரா ஒருத்தரை சொல்ல தேவையில்ல. பட் இன் ஜெனரலா நம்ம மாநாடுங்கிறது கொள்கை பிரகடன மாநாடு. ம். ஒரு கொள்கை கொண்டாட்டம்னு எங்க தளபதி சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்மளோட கோர் பிரின்சிபல்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றதாவோ இல்ல அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு களமா தான் அதை பார்க்கணும். அதுல வந்து அன்வான்ட் திங்ஸை வந்து நம்மளும் பண்ணக்கூடாது. யாரும் பண்ணாலும் அதை வந்து நம்ம நல்வழிப்படுத்தணும். ஓகே. அதுல நம்ம என்ன சொல்ற தளபதி வந்து ஒரு சிட்டிசன் நல்ல சிட்டிசனா தான் நாடு வரவேற்கும். ம். அந்த பார்த்தேன். மாதிரி நம்ம ரோல் குடிமகன் போட்டு பிராக்கெட்ல சிட்டிசன்லாம் வேற போட்டிருந்தாங்க. நம்ம ரோல் மாடலா இருக்கணும். இப்போ நம்மளும் கரெக்டா இருக்கணும், ம். கண்ணியத்தோட இருக்கணும். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் கண்ணியமா இருக்கணுங்கிற ஒரு ரோல் மாடலா நம்ம இருக்கணும். அவங்க அப்படி யாரும் அப்படி இருக்கும் பட்சத்தை நம்ம அவங்க சரிப்படுத்தணும். அதனால எங்க தோழர்களை தளபதி அவர்கள் வந்து உத்தரவின் பேர்ல பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து நல்வழிப்படுத்துறாங்க. எங்க பசங்களை வந்து நாங்கள் அரசியல்படுத்துறோம். நீங்க நினைக்கிற மாதிரி 10 அமாவாசை 12 அமாவாசை எல்லாம் உங்களோட பகல் கனவு நடக்காது. பொதுச் செயலர் ஆனந்த் அவர்கள் வந்து சமீபத்தில் உறுப்பினர்களை சந்திக்கும் போது வேலையெல்லாம் வந்து நீங்கள் வந்து விட்டுட்டு நீங்கள் வாங்க, மாநாடு தான் எனக்கு முக்கியம்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதை வந்து இந்து மக்கள் கட்சி வந்து ரொம்ப கண்டித்து சமீபத்தில் போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து போஸ்டர்ஸ்லாம் நிறைய இடத்துல ஒட்டியிருக்காங்க. அதில் வந்து மாநாடை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் பேசுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி விஷயம் பேசியிருப்பாங்க, பின்னாடி ஒன்று பேசியிருப்பாங்க. நிறைய பேருக்கு அப்படிதான் நடக்குது. ஆல்ரெடி விசிகா பிரசிடென்ட் அவர் பேசுறப்பையும் அவர் என்ன கண்டென்ட் பேசுனா முன்னாடி அந்த கான்டாக்டை விட்டு பின்னாடி கான்டாக்டை விட்டு அவர் இடையில பேசுனதை மட்டும் எடுத்து போடுறாங்க. அந்த மாதிரி தான் எங்க பொதுச்செயலாளர் என்ன சொன்னாருன்னா, ஒரு தோழர் வந்து இப்படி சொன்னாரு, அந்த அளவுக்கு நம்ம இதோட கோர் ஐடியா என்னன்னா, எங்க கேடர் வந்து தன்னோட பர்சனல் வில்சன் பிரான்சிஸை தாண்டி இயக்கத்திற்காண்டி கமிட்டடா இருக்காங்க. அதுக்காண்டி நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கன்னு அர்த்தம் கிடையாது. என்கிட்ட எங்க கட்சி தோழர் இப்படி சொன்னாரு. அந்த அளவுக்கு எங்க தோழர் இப்போ வந்து காசு கொடுத்து கூட்டம் கூட்டினா கூட எல்லாரும் காத்தாடுது, சேர்ரா சும்மா கிடக்கு பல மாநாட்டுல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில எங்க தோழர்கள் வந்து அவங்களோட பினான்சியல் விஷயத்தை விட இயக்கம் முக்கியம் நினைக்கிறாங்க. அதோட கோர் ஐடியா அதுதான். ஆனா இந்து மக்கள் கட்சி வந்து மாநாடே தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கலாம் ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்டுங்க. தமிழ்நாட்டில் அவங்கலாம் ஃபோர்ஸும் கிடையாது. பிஜேபி இங்கே ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்டுங்கிற இந்து மக்கள் கட்சியை போய்கிட்டு சும்மா விடுங்க. அவங்களாம் பேசி பெரிய ஆளாக்காதீங்க, விடுங்க. ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பொதுவாக அக்டோபர் மாதங்கிறது இங்கே நமக்கு மழை நிறைய வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு சினாரியோ இருக்குது. நீங்கள் வந்து மாநாடு கேட்டது வந்து செப்டம்பர் டைம்லேயே நம்ம நடத்தலாம் அப்படிங்கிறது தான் கட்சியோட முதல் திட்டமாக இருந்தது அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போது அக்டோபருங்கிறது, அதுவும் அக்டோபரோட எண்டு, மழை டைமு, இந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் ஏதாவது இப்போ யோசிச்சிருக்கீங்களா இதுக்குலாம்? இல்லை, இது இயற்கை தான் விஷயம். இதில் வந்து நம்ம சைடில் என்னன்னா, அதற்கான இப்போ வந்து லட்சக்கணக்கான தோழர்கள் வர்றாங்க, தாய்மார்கள் வர்றாங்க, அவங்களுக்கான சேஃப்டி மெஷர்ஸை நாங்கள் எடுப்போம். இன்கேஸ் மழை வந்தாலும் எப்படி வந்து சேஃப்டியாக பண்ணுறது, ட்ராவல்ஸ் வந்து எந்த ப்ராப்ளமும் ஹைவேல எந்த விஷயமும் பண்ணக்கூடாது, அதற்கான முன்னேற்பாடு நடவடிக்கை தலைவர்களும் பொதுச்செயலாளர்களும் செய்வாங்க. மழைக்காலம் நடத்திட முடியாதுன்னு தான் செப்டம்பர்லேருந்து உங்களை அக்டோபருக்கு தள்ளினாங்க அப்படின்னு எதுவும் நம்ம எடுத்துக்கலாம்? இல்லை, நான் தளபதி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், என்ன நெருக்கடிகள் வந்தாலும் ஒரு நெருக்கடியை ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிக்கிறவர் தான் லீடர். எங்க தளபதி வந்து லீடர். அதனால நீங்க என்ன நெருக்கடி தந்தாலும் அதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்துவார். நெருக்கடி அப்ப நிறைய இருக்கு இன்னுமே. கண்டிப்பா ஆப்வியஸா இருக்கதாங்க செய்யும். இல்லன்னு தொடங்குறீங்க வர்றீங்க, என்ன பெரிய நெருக்கடி இருக்க போகுது? நீங்க வந்து கேஷுவலா நீங்க பார்ட்டி மேனா இருக்க வேணாம், ஜெனரலா பேசி பாருங்க. கண்டிப்பா டைரக்டா இன்னும் ஜீவோ போட மாட்டாங்க இதுக்கெல்லாம். நீங்க புரிஞ்சுங்க. நான் எப்படி ஒரு விஷயம் நம்ம சொல்றோம்னா அதுக்கு ஆதாரம் இருக்கணும். சில விஷயத்துக்கு ஜீவோ போட்டு பண்ண மாட்டாங்க. வக்கீலா சொன்னாவே இஃப் யூ ஹேவ் பவர் யூ கேன் டூ எனிதிங். அப்படிதான் இருக்கு சூழ்நிலை. திரும்ப அவர்கள் வந்து விஜய் அவர்களை வந்து பாராட்டுறாரு, கட்சிக்கு அவர் வரட்டும், அரசியலுக்கு வரட்டும்னு சொல்றாரு. சீமான் அவர்களும் விஜயை வந்து வரவேற்கிறாருங்கும் போது எதிர்காலத்துல விசிகா அப்புறம் சீமான் அவர்களுடைய கட்சி, விஜய் அவர்களுடைய கட்சின்னு கூட்டணியா அமையறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கு? ஃப்ரெண்ட்ஷிப் வேற, பாலிடிக்ஸ் வேற. எலெக்ஷன் அலைன்ஸுங்கிற விஷயம் பொறுத்தளவில் தளபதி அவர்கள் வந்து பிப்ரவரி மார்ச் 2026 முடிவெடுப்பாங்க. ஓகே. ரஜினி அவர்கள் வந்து கட்சி துவங்கும் போது வந்து தமிழகத்தில் ஒரு வெற்றிடம் ஒன்று இருக்குது,
அதை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வர்றோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அது நடக்கலை அப்படிங்கிறது அடுத்து. இப்போ தமிழகத்தில் வெற்றிடம்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை ஃபில் பண்ணுறதுக்கு தான் விஜய் அவர்கள் வராருன்னு எடுத்துக்கலாம். மாவோ சொன்னதாங்க எனக்கு ஞாபகம் வருது. வெற்றிடம்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. வெற்றிடம் இருந்தால் அதை காற்று நிரப்புங்க. அதனால மக்கள் ஆதரிச்சா நீங்கள் ஒரு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குனாலே அங்கே இடத்துல நீங்கள் உட்கார முடியும்னு தெரியாது. உங்களை மக்கள் நம்பணும். அதுதான் மேட்டர். நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு சரியான நபரா? நீங்கள் வந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா 1977 4 முனை போட்டி. அப்போ வந்து சிட்டிங் சிஎம் வந்து கலைஞர், புதுசாக கட்சி ஆரம்பித்தது புரட்சி தலைவர் அவர்கள். அதுக்கப்புறம் மூப்பனார் அவர்கள் இருக்காங்க காங்கிரஸ்லேருந்து, பாராமச்சந்திரன் இருக்காங்க, பாரா இருக்காங்க ஜெண்டாலேருந்து. இந்த 4 முனை போட்டியில் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 4 பேரில் எம்ஜிஆர் வேணுங்கிற டிசிஷனை வந்து மக்கள் தானே எடுக்கிறாங்க. அப்போ வந்து அங்கே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருந்துச்சு. காமராஜர் டிக்ளைன் ஆயிட்டாரு, இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருந்துச்சு. பட் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருந்தாலுமே யார் வேணும் வேணான்னு முடிவு பண்ண வேண்டியது யாரு? மக்கள் நம்பிக்கை வச்சா தாங்க அதிகாரம். நீங்க ஸ்பேஸ் இருந்தா மட்டும் நீங்க இந்த ஸ்பேஸ் இருந்தா மட்டும் நீங்க அங்க போய் உட்கார்ந்துட முடியாது. மக்கள் ஆதரிக்கணும், மக்கள் உங்களை நம்பணும். எங்க தளபதி மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. தளபதி அவர்கள் வந்து அரியணை ஏறுவார். மாநாடு துவங்குறதுக்கு முன்னாடியே நிறைய சர்ச்சைகள் நிறைய வருது அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்களா? எனக்கு நிறைய தெரியுது. ஆலோசனை கூட்டத்தில் வந்து பெண் ஒருத்தரை வந்து தனியாரையில் அடைச்சி வச்சதாகவும், அப்புறம் இப்போ வந்து வேலைக்கு போக வேணாம், நேராக மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றதா இல்ல. நீங்க திருப்பி சொல்றீங்க, அதே விஷயம் தப்பா சொல்லாதீங்க. மக்கள் மத்தியில இப்படித்தானே ப்ரொஜெக்ட் ஆகுது. இதை நீங்க வந்து அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் வந்து ஒரு இயல்பான மனிதர். எங்க ஊருக்காரு ஒரு இயல்பா மனசுல பட்டதை பேசக்கூடிய நபர். அந்த மாதிரி எங்க பொதுச்செயலாளர் அவர்களும் வந்து ஒரு இயல்பான மனிதர். அந்த இயல்பா பேசுற விஷயங்கள் வந்து உண்மையிலே இயல்பா பேசுறத வந்து முன்னாடி பின்னாடி வெட்டி இவங்க வந்து கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க. இது ஒரு ஆன்லைன் மாஃபியா. கேப்டன் அவர்களுக்கு எதிராக அவர் மறைஞ்சவனே எத்தனை பேசினாங்க. அவர் உயிரோட இருக்கிறப்போ அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாரு. நீங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா இதே ஆன்லைன் மாஃபியாஸ் தான் அப்போ பண்ணாங்க. நான் டெலிபரேட்டா தான் இந்த வேர்டு யூஸ் பண்றேன். நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ்காண்டியோ இல்ல ஒரு விஷயத்துக்காண்டியோ ஒரு பர்சனை வந்து நீங்க ஒரு நீங்க டீஃப்ளேம் பண்றது வந்து எந்த விதத்துல நியாயம்? அது வந்து பர்சனலாவும் அட்டாக் ஆகுது. நீங்க அது பொலிட்டிக்கலாக கூட நிக்கல. இப்ப நீங்க கேப்டன் அவர்களை பாத்தீங்கன்னா அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இல்ல அவர் பொலிட்டிக்கல் செயல்பாடுகளை விமர்சிக்கல. அவர் பர்சனலா அவரை தான் அட்டாக் பண்ணாங்க. ஒரு பர்சனே வந்து ஒரு டிகிரேட் பண்ற மாதிரி ஒரு நிகழ்வு தான் நடந்துச்சு. அது வந்து ரொம்ப வந்து ஒரு பர்சனல் டிக்னிட்டிக்கே வந்து இது. இப்போ அதே விஷயத்தை தான் எங்கள் பொதுச் செயலாளருக்கும் ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த விதத்தில் அவங்க ஜெயிக்க முடியாது. தமிழக வெற்றி கழக தோழர்கள் வந்து அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த முயற்சியில் அவங்க தோப்பாங்க, அது உறுதி. எங்கள் பொதுச் செயலாளர்கள் வந்து அப்பல கற்றவர். இவங்க வந்து பேசுகிறனாலேயோ பண்ணுறனாலேயோ ஒன்றும் ஆயிடாது. எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து டே அண்ட் நைட் கமிட்டடாக ஒர்க் பண்ணுறார் எங்கள் இயக்கத்துக்காண்டி. அதனால இவங்க பேசுறதுனாலலாம் ஒன்றும் ஆயிடாது. ஓகே, மிகச்சிறப்பு. உங்கள் மாநாடு வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றி. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.